அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஸ்லாமியர்கள் வீட்டில் மொஹரம் மந்தில் செய்கிற ஊத்கா ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல ரெசிபி, ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மில்க் பாயில் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால் எடுத்துக்கோங்க. பால் ஏடோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக பால் ஏடே சேராது. இது ஊரில் செய்வாங்க, அப்படி பால் ஏடோடு தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிலாம் செய்கிற ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஷர்பத் இது. ரொம்ப வருஷமாக இப்போ கூட மொஹரம் மந்த் வந்தால் இது கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ பாலில் ஜஸ்ட்டு ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாலில் இந்த மாதிரி ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரி விதை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா ஃபைனாக அந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஷர்பத்துக்கு நட்ஸ் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தங்க ஒரு மாதிரி செய்யலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்தது ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எங்கே கல்ஃபில் இருந்தீங்கன்னா இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது புக்கூர் ஊத் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கணும். நார்மலாக கிடைக்கிற அரபிக் புக்கூர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துடும், ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. நான் லூலுவில் தான் வாங்கினேன். லுபன் புக்கூர்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் கிடைக்கிற ஊத் இதோட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுக்காக மண்பானை கண்டிப்பாக தேவை. எந்த சைஸ் இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஒரு பீஸ் சார்கோல் எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். பிளாக் கலரில் சார்கோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இது லூலுலேயே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்குது. ஊரில் நார்மலாக கிடைக்கிற அந்த பிளாக் சார்கோலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்கோல் நல்லா பர்ன் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு சென்டரில் இந்த சார்கோலை வச்சுருங்க. இப்போ புக்கூரை போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மோக் நல்லா வந்ததும் உடனே இம்மிடியேட்டாக நம்ம மண்பானை எடுத்து இந்த மாதிரி அப்சைட் டவுனாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அந்த ஊத் ஃப்ளேவர் அப்படியே அந்த பானையில் இறங்கணும். இந்த ஷர்பத் செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இது. இந்த ஸ்டெப் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதை எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இம்மீடியட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாலை இதில் ஊற்றிடணும். உடனே இதை நல்லா வெயிட்டான ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருங்க. உடனே க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஊதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த பானையிலே நம்ம வைக்கும் போது அந்த ஷர்பத் நல்லா சில்லுன்னு ஆயிரும். ஸோ குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்கும்போது இப்போவே குடிக்கணும் போல் இருக்குது. இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ஷர்பத் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சான்ஸே இல்லை. அந்த ஊதோட ஃப்ளேவர் இறங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் கூட.
என்னாலே வெயிட் பண்ண முடியல. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.